வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தாங்க. இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மலை நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி தட்டை இதில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் கத்தி வச்சு உங்களுக்கு குத்தி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கரிஞ்சிடக்கூடாது, மிதமான தீயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகும் கரிஞ்சிடக்கூடாதுங்க, பொரியும். கடுகு பொரியும். அந்த பக்குவத்துக்குள்ள நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் காரத்துக்காக நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். அடுப்பை ஸ்லோலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் தீஞ்சிரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த நெல்லிக்காயில் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி இது வேக வச்ச நெல்லிக்காய் தாங்க, அதனால ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதும். இப்போ வாசனைக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல மணமாக இருக்குங்க. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பவுடரை ஒரு 1.5 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மலை நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாதம் கூடயும் சாப்பிட்லாம். தயிர் சாதம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இப்போ இந்த ஊறுகாயை தயிர் சாதம் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.